ஃபர்ஸ்ட் பொண்ணு ஓடி போயிடுச்சு, கல்யாணம் வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஓடி போயிடுச்சு. ரெண்டாவது பொண்ணு எங்களுக்கு அவங்க வீட்டு அவமானம்லாம் ஆயிடும்னு சொல்லிட்டு ரெண்டாவது பொண்ணு எங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி 3வது நாளே அவங்க அம்மா வீட்டை நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், எனக்கு வந்து உன்னோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அப்போ போன பிள்ளை தான். இப்போ வந்து அந்த பொண்ணு நாங்கள் ஒரு 3 மாதம் 2 மாதம் கூட இல்லை, மறுபடியும் போய் நான் 10 பவுன் நகை போட்டுட்டு வந்தேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. 10 பவுன் கொடுக்கலைன்னா போக்சோ சட்டத்தில் நாங்கள் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்றாங்க. எல்லா விருப்பத்தோட கேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சம்மதமாமா, இது மாதிரி திடீர்னு பண்ணுறாங்க, நீ வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாது, எல்லாமே உனக்கு பையனை பிடிச்சிருக்கா. எங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பெண் வீட்டுக்காரங்க எங்கள் மேலே ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மகளிர் ஸ்டேஷனில். நாங்கள் வந்து எந்த தப்புமே பண்ணலைங்க. நான் வந்து கல்யாணம் எல்லாமே நான் என் செலவில் தான் பண்ணணும், எங்கள் வீட்டு செலவில் தான் பண்ணணும். எல்லாமே போட்டு எல்லாமே 6 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன் கல்யாணத்துக்கு. வீடியோ இது பத்திரிக்கை அடிச்சிருக்கிறேன், இது மண்டபம் பேசியிருக்கேன், எல்லாமே பேசியிருக்கேன். டெக்கரேஷன்லேருந்து எல்லா செலவும் 6 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன். எல்லா செலவும் நான் பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணணும். 2வது பொண்ணுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு ஓடி போயிடுச்சு, கல்யாணம் வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஓடி போயிடுச்சு. ரெண்டாவது பொண்ணு எங்களுக்கு அவங்க வீட்டு அவமானம்லாம் ஆயிடும்னு சொல்லிட்டு 2வது பொண்ணு எங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நாங்கள் சரி வாழட்டும் அப்படின்னு நாங்களும் ஒத்துக்கிட்டோம். எல்லா விருப்பத்தோட கேட்டு அந்த பொண்ணுகிட்ட சம்மதமாமா, இது மாதிரி திடீர்னு பண்றாங்க, நீ வந்து எதுவும் தப்பா எடுத்துட்டு எங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாது, எல்லாமே உனக்கு பையனை பிடிச்சிருக்கா, ஏன்னா இவங்களாம் வற்புறுத்துறாங்கன்னு கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கு இஷ்டமா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுதான் அந்த பொண்ணுக்கு நாங்க பேசணும். அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி 3வது நாளே அவங்க அம்மா வீட்டை நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், எனக்கு வந்து உன்னோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அப்ப போன பிள்ளை தான் வரவே இல்லை. எங்க பையன் வந்து போன மாசம் ஜனவரி 4ஆம் தேதி என் பெரிய மகன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதனால நாங்க ஒரு 2-3 மாசம் எங்களால அதுல முடியல. இந்த பொண்ணு திடீர்னு மகளிர் ஸ்டேஷன்ல போய் பிப்ரவரி மாதம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. நாங்கள் வந்து இல்லைம்மா, நாங்கள் இப்போ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்லை, நீ காலேஜ் படிக்கிற, நாங்கள் இப்போதைக்கு உன்னை கூப்பிடுற மாதிரி இல்லை, 6 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் மகளிர் ஸ்டேஷன்லேயும் நாங்கள் எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். அந்த ஃபார்ம் அது பேப்பரில் எழுதுனது ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அந்த பொண்ணு நாங்கள் ஒரு 3 மாதம் 2 மாதம் கூட இல்லை, மறுபடியும் போய் நான் 10 பவுன் நகை போட்டுட்டு வந்தேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. ஏன்னா ஒரு வாழை பிடிக்கல, போன கம்ப்ளைண்ட்ல எங்களோட வாழணும்னு சொன்னது வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இப்ப ஒரு 10 பவுன் கொடுக்கலைனாக்க போக்சோ சட்டத்துல நாங்க உங்களை கைது பண்றோம் அப்படின்றாங்க. எங்களுக்கு இன்ன வரைக்குமே தெரியாத அந்த பொண்ணு என்ன வயசு அப்படின்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியுமே இல்ல, எந்த ப்ரூஃபும் கொடுக்கல. நான் தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு பத்திரிக்கை அந்த பொண்ணு பேர் போட்டு நான் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தேன். அந்த பத்திரிக்கை கொடுத்தோன்னா அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனதுதான், இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. ஃபர்ஸ்ட் அக்காவை தானே, அவங்க பொண்ணோட அக்காவை தான் எல்லாமே ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே ரெடி பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறமே ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்ளை பண்ணி ப்ராப்பராக பண்ணோம். அதுக்கு முந்தின நாளே அந்த பொண்ணு ஓடி போனதுனால தங்கச்சி வந்து மேஜர்னு தான் சொன்னாங்க. ஓகே மேஜர்னா நம்ம உடனே ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ண முடியாது, அதுக்கு மேரேஜ் பண்ணிடலாம், உடனே அடுத்து 2 to 3 டேஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணோம். கடைசியாக பார்த்தா இந்த செகண்டாக பண்ண மேரேஜில் வந்து அந்த பொண்ணுக்கு வயசு கம்மின்றது எங்களுக்கே தெரியல. ப்ரூஃப்லாம் கேட்குறப்ப தான் அந்த பொண்ணு இல்லை நாங்கள் அப்புறம் தரேன் இப்போ தரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறமேட்டு நாங்களும் சமாதானம்லாம் பேசி பார்த்தோம், எதுவும் செட்டில்படி ஆகலை. அதுக்கப்புறம் அண்ணன் வேறு நடுவில் சூசைட் பண்ணிக்கிட்டோம். அந்த மன வருத்தத்திலே நாங்கள் இருந்தோம். அதுக்கு மற்றபடி எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. திரும்ப என்ன பண்ணிட்டா, இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. என்னன்னா நாங்கள் வந்து அந்த பொண்ணை வாழ வைக்கலன்ட்டு. இல்லைம்மா நாங்கள் வாழ வைக்கிறோம், இப்பயே அண்ணன் இறந்த வருத்தத்தில் இருக்கோம், ஒரு 6 மாதம் போகட்டும், நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இது ப்ராப்பராக ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 1 மந்த் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 10 பவுன் போட்ட என் கூட வாழ விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது கூடவே அந்த பொண்ணு 10 பவுன் போட்டுட்டு வந்ததான், அந்த 10 பவுனையும் கொடுக்கறதா, அந்த பொண்ணு வாழ வைக்கலையா. நான் போடவே இல்லை கல்யாணத்து 10 பவுன்லாம் போடவே இல்லை. கல்யாண மேரேஜ் போட்டோஸ்லாம் கூட இருக்கு, நாங்கள் போட்ட தாலி மோதிரம் தோடு இது மட்டும் தான் இருக்கே தவிர அந்த பொண்ணு வேற. அந்த பொண்ணுக்கு வந்து வாழை பிடிக்கலையா, 10 பவுன் கேட்குறா.
அது நியாயமாக பொய் கேஸ் போட்டு இந்த மாதிரி எதுக்கு கேட்கணும்? என் கூட வாழ பிடிக்கலன்னு சொன்னால் நாங்களே ப்ராப்பராக கோர்ட்டில் போய் போட்டுக்கலாம்ல. இப்படி எங்கள் மேலே எதுக்கு தப்பாக சொல்லணும்? அது இல்லாமல் ஃபர்ஸ்டே அந்த பொண்ணு மைனர்னு சொல்லியிருந்தா நாங்கள் இவ்வளோ ஸ்டெப் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டோம்ல. இப்போ என்னோட வாழ்க்கை தானே போகுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.